அவர் முதல் தேர்தலையும் சந்திக்கல, உள்ளாட்சி தேர்தலை கூட சந்திக்கல. அதுக்கு முன்னாடியே நாங்க தான் முதலமைச்சர் சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம், யாரும் முதல்வர் ஆகலாம், அதற்கு தடை இல்லை. அதே நேரத்தில் புதிதாக இயக்கத்தை துவங்கி இருப்பவர்கள் புதிதாக ஏன் ஐக்கிய துவங்கினாங்க? இருக்கக்கூடிய கட்சிகள் சரியில்லைன்னு சொல்லி தானே துவங்கி இருக்கிறாங்க. அப்போ விமர்சனம் என்பது எல்லா கட்சிகளையும் ஒரே மாதிரியா விமர்சிக்கணும். ஆனா அவருடைய நோக்கம் எல்லாம் திமுக கூட்டணியை விமர்சிப்பதும் திமுக ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதிலுமே அவருடைய காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே அவருடைய திட்டம் பலிக்காது. சிறுபான்மை சமுதாயத்தினுடைய வாக்குகளோ தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளோ, அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத சார்பற்ற சக்திகள் என்று சொல்லும் பொழுது எல்லா பொதுமக்களும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய 75% தமிழ்நாட்டினுடைய மக்கள் மத துவேஷங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். எல்லா ஊர்லயுமே மத நல்லிணக்கத்தோடு எல்லா ஜாதியினரோடும் எல்லா சமுதாயத்தோடும் எல்லா மொழி பேசக்கூடியவர்களோடும் அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். எனவே வடநாட்டை போன்று தமிழ்நாட்டிலே எதையும் செய்யலாம் என்று பாஜக நினைத்து பி டீம் சி டீம் எல்லாம் அவர் அனுப்பினாலும் கூட அது அரசியலில் எடுபடாது. அவர்கள் தோக்கத்தான் செய்வார்கள்.